தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்பான முக்கியமான செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அவர் ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர் தொடர்பான இடங்களில் பல்வேறு இடங்களில் சோதனையானது கடந்த சில காலங்களாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் டெல்லி துணை முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கு ஜாமீன் கோரியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அதற்கான ஜாமீனும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த டெல்லியினுடைய துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் ஏற்கனவே சிபிஐயால் கைது செய்யப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் சிபிஐ கஸ்டடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் தன்னுடைய பதவியான துணை முதல்வராக பதவி வகித்திருந்த சூழ்நிலையில் அவர் இந்த பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். டெல்லி துணை முதல்வர் பதவியை மணிஷ் சிசோடியா அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தன்னுடைய ஜாமீன் மனு தேவை, தனக்கு ஜாமீன் தேவை என்று மனு தாக்கல் செய்திருந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அதை மறுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடலாம் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போதைய அண்மை செய்தியாக டெல்லி துணை முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ கைது செய்த நிலையில் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஏற்கனவே கைதான அமைச்சர் சத்யேந்திர ஜெயினும் பதவி விலகல் என்ற தகவலையும் தற்போது நாம் பார்க்கிறோம். இருவரும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் சிபிஐ அதிகாரிகள் மணிஷ் சிசோடியாவை கைது செய்திருந்த சூழ்நிலையில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்க்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.